ஹாய் ஹலோ வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம மாஸ்டர் பீஸ் ஸ்பீக்கில் பார்க்க போகிற சூப்பரான சீரீஸ் பிளாக் மிரர். 2025 ஒரு பிரிட்டிஷ் சயின்ஸ் ஃபிக்ஷன் அண்ட் ஆண்ட்ராலஜி டிவி சீரீஸாக வந்திருக்கு. இது நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்லாம் கிடையாது. இந்த பிளாக் மிரர் சீரீஸ் சீசன் 7 எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் மொத்தம் 6 எபிசோடு, எல்லாமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஓடுது. ஒரு சில எபிசோட்னா 1 hour 22 minutes ஓடுது. முதல்ல இது இருக்கக்கூடிய 6 கதைகளையும் மொத்தமாக நான் சொல்லிட்டு இதில் எது நான் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றத நான் கடைசியில் சொல்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான் கொடுக்க போகிறேன். இதில் முதல் கதை என்ன அப்படின்னா, கதாநாயகன் கதாநாயகி 2 பேருமே ஒர்க்கிங் தான், சந்தோஷமாக ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் திடீர்னு கதாநாயகிக்கு பிரெயின் டியூமர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரியுது. அப்போது ரிவர் மைண்ட் அப்படின்ற ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அவங்க வந்து, சார் நம்மளோட டெக்னாலஜி மூலயமா இதுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வு இருக்குது, இதுக்கு வந்து நான் தீர்வு வந்து கொடுக்க முடியும், ஆனால் வந்து ஒரு நாமினல் ஃபீயோட, சர்ஜரிக்கு நீங்கள் எந்த ஒரு சார்ஜஸை பே பண்ண தேவையில்லை, ஆனால் அண்டர் ஒன் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஒன் கண்டிஷன் என்ன அப்படின்றத ரொம்ப சூப்பராக ரிவீல் பண்ணி அப்படியே அந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த வாழ்க்கையே அவங்களுக்கு தலைக்கீழாக மாறக்கூடிய சம்பவங்கள் தான் இதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது தான் இந்த சீசன் 7 எபிசோட் நம்பர் 1. கதை நம்பர் 2 என்ன அப்படின்றதுனா, இதில் நம்ம கதாநாயகியோட பேர் மரியா. இவங்க ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் அந்த குவாலிட்டி ரிசர்ச், அதை R&D டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இவங்களோட வேல்யூ என்ன அப்படின்னா, அவங்க புதுசாக ஒரு விஷயத்தை தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு சாக்லேட்டை பர்டிகுலர் ஃப்ளேவர்ஸை, அந்த ஃப்ளேவர்ஸை டேஸ்ட் பண்ணி, அதாவது அந்த ஃப்ளேவர்ஸ் கடைக்கு வரதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணி அதை வந்து எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து எது நல்லா இருக்குது எது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை பார்த்தா ஃபுல் ரிவ்யூ கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இது R&D டிபார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு பெரிய டீமே இருக்குது. இந்த டீமில் புதுசாக ஒரு பொண்ணு வேலைக்கு வராங்க. அந்த புதுசாக வேலைக்கு வர பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரியாவோட ஸ்கூல் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவங்க ஸ்கூலில் அவங்க கூட படித்த ஒரு பொண்ணு. இவங்க வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் வராங்க. வழக்கம் போல் இந்த 6-7 பேர் உட்காந்து பர்டிகுலர் ஃப்ளேவர்ஸை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணோட வராங்க. அந்த பொண்ணு வந்து இவங்களோட ஹெட்டை பார்த்து பேசும்பொழுது, இந்த பொண்ணு மரியான்ற பொண்ணு அவங்கள பார்த்து கண்டுபிடிச்சது, இது ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் கண்டுபிடிச்சது. அவங்களோட பழைய பாஸ்டும் இவங்களுக்கு ஞாபகம் வருது. அவங்க எப்படிலாம் ட்ராவல் பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இவங்களுக்கு தெரியும், மரியாவுக்கு தெரியும். இந்த ஜாபுக்கான எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய அந்த பொண்ணு இவங்களுக்கு காம்படிட் பண்ணுறாமல் வரக்கூடிய சிச்சுவேஷனில் இந்த மரியா என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்க அந்த ஆடுபுலி ஆட்டம் என்ன அப்படின்றத சூப்பராக காமிச்சிருக்காங்க. கதை நம்பர் 3 என்ன பார்த்தீங்கன்னா, இதில் கதாநாயகி ஆல்ரெடி ஒரு ஃபேமஸ் ஹீரோயின் தான். ஸோ இவங்களுக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வருது. யார்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இவங்ககிட்ட மிகப்பெரிய சயின்ஸ் ஃபிக்ஷன் டெக்னாலஜி அவங்க வச்சுருக்காங்க. இந்த டெக்னாலஜி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய படம் இருக்குங்க பார்த்தீங்களா, அந்த பழைய படத்தில் திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ரீக்ரியேட் பண்ணும்பொழுது இந்த ஹீரோயின், புதுசாக இருக்க ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஹீரோயின் வந்து ஒரு விஷயத்த பண்ணால் இந்த ஹீரோயினை அந்த பழைய படத்தோட சீன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்லேயே உள்ளே போயிடுவாங்க. அந்த சீன் உள்ளே போயிட்டு அவங்க எப்படின்னா அந்த சீன் போச்சோ அதை அவங்க கம்ப்ளீட்டாக மாற்ற முடியும். அந்த பழைய படத்தோட ஹீரோனை சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. அப்படி ஒரு டெக்னாலஜி இவங்க வச்சுருக்காங்க. அதாவது பழைய படம் ஒன்று இருக்குது பிளாக் அண்ட் ஒயிட்டில், அந்த படத்தில் இவங்களோட நினைவை அப்படியே அங்கே ட்ராவல் பண்ண வைக்கிறாங்க. அந்த ட்ராவல் பண்ணும்போது அங்கே போனதுக்கு அப்புறமா அந்த படத்துக்கு உள்ளே போயிட்டு அந்த எல்லா கேரக்டர்ஸும் இவங்க பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், டச் பண்ண முடியும், எல்லாத்தையும் பண்ண முடியும். அந்த கதையே அப்படியே மாற்றலாம். அந்த சீனுக்குள்ளே போயிடுவாங்க, அந்த ஹீரோயின் கூட போயிடுவாங்க. இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஹீரோயின் ஆல்ரெடி நடிச்சாங்க பார்த்தீங்களா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில், அந்த ஹீரோயின் ஆல்ரெடி செத்து போயிருப்பாங்க. அவங்க எப்படி செத்தாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க அந்த ஹீரோயின் சொல்லும் போது. அவங்களே எதிர்பார்க்காம அவங்க அந்த படத்துக்குள்ளே போனதுக்கப்புறம், பிளாக் அண்ட் ஒயிட் படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமா நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் இந்த 3வது கதை. கதை நம்பர் 4 என்ன பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம கதாநாயகன் வந்து ஒரு மிக பேசிக்காக ஒரு கேமர். இவர் வந்து த்ராங்லெட்ஸ் அப்படின்ற ஒரு கேமை ரொம்ப வெறித்தனமாக விளையாடிட்டு இருக்காரு, மிருகதனமாக விளையாடுறாருன்னு சொல்லலாம். 24/7 24 மணி நேரமும் அந்த கேமை தான் நினைக்கிறாரு, அந்த கேமை தான் விளையாடுறாரு. சூப்பர் மரியோ எந்த அளவுக்கு நமக்கு அடிக்ட் ஆச்சோ அந்த 1990s அதே மாதிரி ஒரு கேம் அது. இந்த த்ராங்லெட்ஸோட சூப்பரான ஒரு மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேரக்டர் முதல்ல கிரியேட் ஆகும், அந்த கேரக்டர் அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ தேடி கண்டுபிடிச்சி பல விஷயங்கள்லாம் நம்ம பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும், ரொம்ப கிரெடிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஃபுட்டு வாங்கி நம்ம கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் தான் அது த்ராங்லெட்ஸ். இந்த கேமை நம்ம ஹீரோ வந்து ரொம்ப மிருகத்தனமாக விளையாடிட்டு இருக்காரு.
அந்த ஒரு கேரக்டர், அந்த கேம்ல இருக்க ஒரு கேரக்டர் 2ஆ பிரிஞ்சிரும். அது 2 வந்து 4 ஆகும், 4 வந்து 8 ஆகும். நம்ம விரும்பின பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த கொடுத்து அந்த அந்த கேரக்டர்ஸை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். எவ்வளோ பேரை நம்ம அதிகமாக வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வின்னர்ஸ் அப்படின்றத டிசைட் ஆகும். ஸோ இந்த கேமை பைத்தியகாரத்தனமாக 1 2 ஆக்கி 2 4 ஆக்கி 4 8 ஆக்கி அப்படியே ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பிளேயர்ஸை உண்டாக்கி வச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் இவன் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர்ஸே இவங்கிட்டயே பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று அவனுக்கு கொடுக்குறாங்க. அதை வந்து அவன் கிரியேட் பண்ணுறான். என்னங்க இது, நம்பவே முடியல. அதான் பிளாக் மிரரு. ஸோ திடீர்னு ஒன்று இந்த போலீஸ் வந்து அவனை வந்து ஒரு கொலை வழக்கில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த கொலை வழக்கு இவருக்கு என்ன தெரியுது, அந்த கொலை ஏன் நடந்தது அப்படின்றத சூப்பராக ரிவீல் பண்ண தான் இந்த 4வது கதை. ஸோ இந்த கேமை வந்து இந்த பார்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த த்ராங்லெட்ஸ் கேமை வந்து ரொம்ப சூப்பராக, கேமர்ஸ்க்கு இந்த எபிசோட் சூப்பராக பிடிக்கும். கதை நம்பர் 5க்கு போகலாம். கதை நம்பர் 5 வந்து இதில் வந்து ஒரு கதாநாயகன் வந்து ஒரு 45-50 வயசு இருக்கும் அவருக்கு. அவர் ஒரு பக்கம் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு திடீர்னு ஒருத்தர் கால் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த கால் பண்ணும்போது இவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க வந்து இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா ஸ்கூல் படிக்கும் போதோ காலேஜ் படிக்கும் போதோ லவ் பண்ண அந்த பொண்ணு அவங்க இறந்துடுறாங்க. ஸோ இறந்துடுறாங்க. அந்த மார்னிங் அந்த அந்த இதுக்கு வரீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க. காலில் தான் கூப்பிடுறாங்க. கால் பண்ணி கூப்பிட்டதுக்கப்புறம் இல்லை இன்ட்ரெஸ்ட் இல்லை. முதல்ல ஒரு பேர்லாம் சொல்லாமல் தெரியல. ஸோ இப்போ அந்த கரோல்ன்ற அந்த லேடி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இறந்து போனாங்க பாரு, அவங்க அந்த லேடியை பற்றின நினைவுகளை உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அவர் எதுவுமே இல்லைன்றாங்க. அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ண முடியும், அவரோட அந்த மெமரிஸை நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் இல்லை எதுவுமே இன்ட்ரெஸ்ட்லாம் சொல்கிறாரு. சரி ஓகே, இது ஃப்ரீ தான், நான் உங்களுக்கு கிட் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட் அனுப்புகிறாங்க. அந்த மெமரிஸை ஒரு சிப் மாதிரி எடுத்து இங்கே வைக்கிறாரு. வச்சோடனே அவர் அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்தோடனே அந்த ஃபோட்டோக்குள்ளேயே இவர் போயிடுறாரு. அந்த ஃபோட்டோக்குள்ளேயே இவர் போய் அந்த சீனையே அப்படி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி பார்க்குறாரு. அந்த சீனில் என்ன நடந்தது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோவில் அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் உள்ளே போயிடுவார். உள்ளே போயிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண அந்த கேரக்டர் அப்படியே இருக்கும், அப்படியே சுற்றி பார்க்கலாம். நம்மளே எதிர்பார்க்காத சம்பவங்கள்லாம் அது உள்ளது போனதுக்கு அப்புறமா காமிச்சிருக்காங்க. இதுதான் இதோட கதை. 6வது வரக்கூடிய கதை என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து காலிஸ்டர் க்ரூ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஸில் இருக்காங்க. இவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. ஆக்சுவலாக அந்த கேமுக்குள்ள இருக்கிற மாதிரியே க்ளோன்ஸ் வந்து 10 க்ளோன் உள்ள இருக்கு, அந்த கேரக்டர்ஸ்குள்ளேயே இருக்கு. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஸ்பேஸ் பைரட் மாதிரி ஒரு சர்வர் ஆக்ட் பண்றதுக்காக ஒரு சில முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதன் விளைவாக அடுத்தடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறாங்க. இப்போ இதுல வந்து முதல் 4 கதையை விட்டுடலாம். ரொம்ப உண்மையா சொல்லணும்னா இந்த 5 கதை இருக்கு பார்த்தீங்களா, இந்த 5 கதையுமே எல்லாமே வித்தியாசமான தாட்ஸ் தான். எப்படி இந்த மாதிரி யோசிக்கிறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே சூப்பரான விஷயங்கள் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த சீரீஸ் பார்க்கும்போது என்ன ஆல்ரெடி எந்த லெவலுக்கு அவங்க யோசனை பண்ணிக்கிறாங்க, கதை நமக்கு தெரியாத அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்ம யோசிக்க முடியாது. இந்த எபிசோட் நம்ம ஆரம்பிக்கும் போது அது எந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்றத நீங்கள் உங்களால் ஜட்ஜே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொன்ன பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அதில் ஒய்ஃப்க்கு பிரெயின் டியூமர், அந்த கதை சூப்பராக இருந்தது. நம்ம எதிர்பார்க்க முடியாமல் இருந்தது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. 2வது எபிசோடு வந்து அந்த சாக்லேட் ஃபேக்ட்ரியில் ஒரு பொண்ணு வேலை செய்கிறாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கதையுமே இந்த மாதிரி எப்படி யோசிக்கிறாங்கன்ற அளவுக்கு சூப்பராக இருந்தது. 3வது கதை ஓரளவுக்கு ஓகே. ஸோ இது எப்படின்னா, இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டு 2 எபிசோட் செம்மையாக இருக்குது. 3rd எபிசோட் ஆரம்பிக்கும் போது லைட்டாக 50-50ன்ற மாதிரி போகுது. 4th 5th போகும்போது அப்படியே நம்மளுக்கு டவுன் ஆகிடுது. ஸோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 எபிசோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 4th 5thனா ரொம்ப எமோஷனல், சென்டிமெண்ட், லவ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். லாஸ்ட் எபிசோட் கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக இருக்கும். நமக்கு இதில் மிகப்பெரிய ஒரு பிளாட் என்னன்னா, இந்த பிளாக் மிரர்ன்றதே வந்து நம்ம நினைக்க முடியாத விஷயத்த ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோட ஒரு நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு சில பிளாட்ஸ் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கதை வந்து செம்மையாக இருக்குது. இந்த ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா அந்த 1 hour ஓடுறது உங்களுக்கு டைமே தெரியாது, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக ஓடும். அதுலேயும் ஃபஸ்ட்டு 2 எபிசோட் அட்டகாசமாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு சீரீஸோ இல்லை படத்தோட ரிவ்யூவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் பை ஃப்ரம் உங்கள் பிரசன்னா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மாஸ்டர் பீஸ் ஸ்பீக். நன்றி, வணக்கம்.